வணக்கம். திருச்செந்தூர் முருகனை பற்றி உலகம் முழுவதும் நாம் அறிவோம். பல்வேறு முருக பக்தர்கள் திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆசி பெறுகின்றார்கள், அவருடைய அருளை பெறுகின்றார்கள். ஆனால் இந்த திருக்கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்த மூன்று சித்தர்களுடைய சமாதி இருக்கிறது. மூவர் சமாதி என்று அது அழைக்கப்படுகின்றது. மௌன சாமிகள், காசி சாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகளுடைய சமாதி, ஜீவ சமாதியானது இந்த திருக்கோயிலின் அருகிலே இருக்கின்றது. மிக பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் இந்த மூவர் சமாதிக்கும் வந்து அவர்களுடைய அருளையும் பெற்றால் சித்தர்கள் வழிபடுகின்ற ஸ்தலமான குருஸ்தலமான திருச்செந்தூரிலே இத்தகைய மூவர் சமாதி என்று ஒன்று இருப்பது என்பதை பலரும் அறியாத இந்த நிலையிலே இதை பற்றி நான் உங்களிடம் எடுத்து கூற விரும்புகின்றேன். இந்த ஜீவ சமாதியை பற்றி தற்பொழுது ஒரு சாமி முருக பக்தர் கூறுவார். அவரிடம் நாம் கருத்து கேட்போம். சாமி கூறுவார். மூவர் சமாதி பற்றி. மூவர் சமாதி ஒரு நல்ல ஒரு அற்புதமான சமாதி. ஆசி பெறுங்கள். இங்கே வந்துட்டு போனால் கண்டிப்பாக நிச்சயமாக செஞ்ச பாவம் அனைத்தும் தீரும், புண்ணியம் கிடைக்கும், நம்பிக்கை இருக்குது. நன்றி. இப்பொழுது நாம் இந்த மூவர் சமாதியை ஒவ்வொன்றாக நாம் காணலாம். அங்கே இருக்கின்ற மூவர் சமாதி புரிய அர்ச்சகரையும் நாம் பேட்டி காணலாம். இப்பொழுது மூவர் சித்தர்கள் மௌன சுவாமிகள், காசி சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள் அவர்களுடைய திருவுருவப் படங்கள் இங்கு மிக அழகாக வரையப்பட்டிருக்கிறார்கள். இவற்றை நீங்கள் கண்டு அவரை உங்களுடைய பிரிண்ட் அவுட்டில் எடுத்து வணங்கினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரையும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தால் தவறாமல் இந்த மூவர் சமாதிக்கு வந்து அவர்களுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.